நம் மக்களுக்கு முன்னேறதற்கு நம்ம சமுதாயத்தில் எடுத்துக்காட்டாக பெங்களூரில் நம்ம ஆளுக நானும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நம்ம சமுதாயத்து மக்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, மந்திரிகளும் இருக்காங்க. சட்டமன்றத்திலேயோ இல்லை நாடாளுமன்றத்திலேயோ நம்ம சமுதாய மக்களில் யாருமே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில். அது காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஒற்றுமை இல்லை. போயர் மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு ஒற்றுமை இல்லை. எல்லாம் பிரிஞ்சு அங்கங்கே அவங்கவுங்க தலைவர் தனித்தனியாக செயல்படுகிறார்கள் ஒழிய கூட்டாக யாருமே ஒரு ஒற்றுமையாக இருந்து நம்ம செயல்படுறதுக்கு அதுக்கு ஒரு முடிவில்லாமல் நாங்களாம் முழிச்சிட்ருக்கோம். இது எந்த காலத்தில் நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி செய்கிறதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. கோயம்புத்தூரில் எப்படின்னா, நாம் அங்கே ஜஸ்மா தேவி என்று பெங்களூரில் ஒரு மண்டபம், 2 மண்டபம் கட்டியிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அதை பார்த்து நம்மளுடைய மக்கள், போயர் சமுதாயுடைய மக்கள் ஒரு முடிவெடுத்து, நம்மளும் பெங்களூர் மாதிரி ஒரு மண்டபம் நம்ம இங்கே கட்டணும்னு சொல்லி நாங்களும் 2 மண்டபம் கட்டியிருக்கிறோம். நம்ம மக்களுக்காக தான். இதில் பெருமைப்படுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, மக்களுக்காக, நம்மளுடைய சமுதாய மக்களுக்காக தான் நாம் கட்டியிருக்கிறோம். அதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து கிட்டத்தட்ட 4500 மாணவர்களை படிக்க வச்சுருக்கோம். படிப்புக்கு மட்டும்தான். பாக்கி நாங்கள் எந்த செலவும் அதில் வரக்கூடிய வருமானம் எடுத்து நாங்கள் செய்கிறதில்ல. மண்டபம்னா சாதாரண மண்டபம் இல்லை, பெரிய மண்டபம். 2 மண்டபம் நல்லா பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் சொத்துனுடைய இன்றைக்கி ஜஸ்மால் இருக்குது. 30 கோடி ரூபாய் சொத்து மண்டபத்தினுடைய வேல்யூ வச்சு நாங்கள் சொல்கிறோம், இடத்த இதெல்லாம் சொல்லி. எங்களுடைய வளர்ச்சி பார்த்து நீங்களும் இங்கே அதே மாதிரி வளரணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஜஸ்மா இயக்கத்தின் போயர் அறக்கட்டளை செயலாளர் அண்ணனார் தேவராஜன் அவர்களை ஓரிரு வார்த்தைகளை பேச அழைக்கிறோம். திராவிட மக்கள் புரட்சி கழகம் மற்றும் தமிழ்நாடு போயர் பேரவை இணைந்து நடத்தும் போயர் உரிமை மீட்பு மாநாட்டின் தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் டி.கே. மூர்த்தி அவர்களே, இந்த நல்லதொரு விழாவிலே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள வருகை தர இருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களே, மேலும் தமிழ்நாடு போயர் பேரவையின் செயலாளர், பொருளாளர் மற்றும் அதனுடைய அத்துணை நிர்வாகிகளே, இந்த மாநாட்டிற்கு பல்வேறு ஊர்களில் இருந்து கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாழ்வு மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சொன்னபடி கேட்கறதில்ல, ஒரு தலைமைக்கு கட்டுப்படணுங்க. அதுதான், அப்போ தான் இந்த இயக்கம் சிறப்பாக வளரும். நீங்கள் மற்ற எத்தனையோ ஜாதி சங்க மாநாட்டுக்கு போயிருப்பாங்க, அங்கெல்லாம் பாருங்கள், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் குடும்பம் எப்படியோ அப்படி தான். குடும்பத்தில் கட்டுப்பாடு இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சிடும். அதே மாதிரி தான் வீடாகட்டும், நாடாகட்டும், கட்சியாகட்டும், அரசியலாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு வேணுங்க. அந்த கட்டுப்பாடுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு தயவு செய்து நீங்கள் எல்லாருமே ஒத்துழைச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம சமுதாயம் முன்னேறும். நமது சமுதாயம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை, நம்மளுடைய பயம், நம்மளுடைய அறியாமை. அண்ணன் சொன்ன மாதிரி பேசும்போது ஒரு ரங்கநாதன் என்ன சொன்னார்,
நம்மளை படிப்பு இல்லை, அது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் மாறிடுச்சு, எல்லாருமே நம்ம படிச்சிருக்கிறோம். எங்களுடைய கோயம்புத்தூர் அறக்கட்டளையில், தமிழ்நாடு போயர் முன்னேற்ற அறக்கட்டளையில் 1000 ஆண் பெண் ஜாதகங்கள் பதிவாகி இருக்குது. அதில் 500 பெண் ஜாதகங்கள், 500 ஆண் ஜாதகங்கள். அந்த 500ல் 2 பொண்ணு தான் படிக்காமல் இருக்குது. மீதி 498 பேர் படித்த பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, பெண்கள். பசங்க மினிமம் +2 இருக்குதுங்க. ஒரு டிகிரி வாங்காத ஒரு பொண்ணு பார்க்கவே முடியல அந்த ஜாதகத்தில். எல்லாமே 500க்கு 500 படித்த ஜாதகம் தான் இருக்குது. அதனால் வருங்காலம் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை விட்டுட்டு ஒரு நல்லது கெட்டதை கூப்பிட்டாங்கன்னா போய் வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதுதான் நம்மளை முன்னேற்றும். அரசியல் பல்வேறு எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி பல்வேறு அமைப்புகளாக பிரிஞ்சு செயல்பட்டு இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒன்று சேர்ந்தே தீரும். அதுக்குண்டான காலகட்டங்கள் வரும். வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வரும். வருஷம் 1 கோடி ரூபா வருது, 1 கோடி கல்விக்கு தான் செலவு பண்ணுறோம். நாங்கள் அதிலிருந்து ஒரு டீ கூட சாப்பிட்றதில்ல, ஒரே ஒரு டீ கூட அதிலிருந்து செலவு பண்ணி சாப்பிட்றதில்ல. 1 கோடி ரூபா பணமும் நாங்கள் கல்விக்கு மட்டும்தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 22 வருஷம் 21 வருஷம் ஆச்சு. 2003 ஆரம்பித்தோம். இன்றைக்கி 21 வருடம் முடிந்தது. 22வது வருடம் தொடக்கம் போகுது. அதனால் கல்வி தான் நம்மளுக்கு மக்களுக்கு மிகச்சிறந்தது. கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் மனசை இதில் கவனப்படுத்தி சொல்கிறது கொஞ்சம் தலைவர் கட்டுப்பட்டு கேட்டு நடந்தீங்கன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கிற சின்ன தலைவரோ பெரிய தலைவரோ அவர் கட்டுப்பட்டு நடந்தால் மட்டும் நம்ம சமுதாயம் நிச்சயம் முன்னேறுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எமது மதிப்பிற்குரிய போயர் சமுதாய மக்களின் வாழ்வுரிமைக்காக இன்று இங்கு கூடியிருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் முத்தமிழர் வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு பல்வேறு கட்டங்களில் நீங்கள் பறந்து பல தொழில்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் இந்த சமூக மக்களுக்காக எந்த ஒரு அரசாங்க ரீதியா வேலை வாய்ப்பு உயர்விலே பொருளாதார ரீதியா உயராமல் இன்னும் இந்த சமூகம் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இது போல பல சமூக மக்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு படிப்புல முன்னேற முடியாம அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சதவீதம் கிடைக்காம இருப்பதனால் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இதை கூடிய விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சாதிகளுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவர்களுடைய ஆணையின்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தமிழ்நாட்டின் 13 மாவட்டங்களில் குறிப்பிட்ட 13 மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற ஒரு இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு சமூகம் அல்லது இருந்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகம் ஒரு தெளிவு பெற்ற அரசியல் புரிதலோடு ஒரே கொடையின் கீழ் ஒரே தலைமையின் கீழ் ஒன்றாக இல்லாததனுடைய விளைவு சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரையில் இந்த சமூகத்தில் பிறந்தவர்களுக்கென்று ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்கிற செய்தி உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது. தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட போயர் போன்று பல நூறு ஆண்டுகள் இந்த மண்ணில் எங்களோடு இரண்டர கலர்ந்து எங்கள் பண்பாட்டு விடயங்களோடு தமிழராய் எங்களோடு இணைந்து இந்த தாய் நிலமான் தமிழர் நிலத்தின் தாய்க்குடியில் பிறந்தவர்களாக இருக்கின்ற இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையும் சட்டமன்ற நாடாளுமன்ற உரிமையும் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசுகளால் கண்டிப்பாக தர வேண்டும் என்பதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக இருக்கிறது. கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களுக்குமான அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மிக பிரமாண்டமான கோரிக்கை பேரணியை சென்னை கோட்டையை நோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்க இருக்கிறது. அதில் உங்கள் கோரிக்கையும் அடங்கி நாங்கள் வைக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு சென்னையை நோக்கி வர வேண்டும். அதற்கு உங்கள் அமைப்பும் உங்கள் இயக்கமும் உங்கள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆளும்
கோரிக்கையின் மூலமாக வென்றெடுப்பதற்கும் போராட்டத்தின் மூலமாக நமது கோரிக்கை வெற்றி பெறுவதற்கும் நாம் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம். இங்கு தலைமை நிலைய செயலாளர் குறிப்பிட்டது போல் உலகத்தின் வரலாற்றில் போராடாத இனமும் ஓடாத மானும் வரலாற்று பக்கங்களை தனதாக்கி கொண்டதில்லை. வரலாற்றில் வெற்றி கண்டதாக வரலாறுகள் பதிவு செய்யப்படுவதில்லை. ஆதலால் என் தமிழீழ தேசிய தலைவன் சொன்ன அந்த தாரக மந்திரத்தை நெஞ்சில் தாங்கி போராடுவோம், வெற்றி பெறுவோம், உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த எழுச்சி மாநாட்டில் நான் அதிரடி நடவடிக்கைகளுக்கு மட்டுமல்ல, அதிரடி பேச்சுக்கும் சளைத்தவன் இல்லை என்பதை மீண்டும் நிரூபணம் செய்து காட்டிய அண்ணன் திராவிட மக்கள் புரட்சிக் கழகம் மற்றும் தமிழ்நாடு போயர் பேரவை இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டிற்கு போயர் மக்களின் 50 வருட கால கோரிக்கையை இதுவரை எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்தில் பேசியதில்லை என்ற நமது குறையை நீக்கி இன்று சட்டமன்றத்தில் பேசுவதற்கு நம்முடைய உறுதியளித்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், சமூக நீதி போராளி, அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று போராடும் ஒரு இளம் தலைவர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களே இந்த மாநாட்டிற்கு வந்ததை எண்ணி தமிழ்நாட்டு வாழும் 60 லட்சம் மக்களின் இல்லங்களில் உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்குகிறது. இதை விட ஒரு மகிழ்ச்சி இந்த மக்களுக்கு கிடைக்க போவதில்லை. நாம் நினைத்தால் இன்று ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் யார் பெரியவர் என்று இந்த மேற்கு மாவட்டத்தில் பேசிக் கொள்கிறார்கள். நாம் நினைத்தால் யார் பெரியவர் என்பதை உறுதி செய்ய முடியும். Thank you.